வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல தக்காளி சட்னி என் ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். சப்பாத்தி கூட, இட்லி கூட, தோசை கூட செம்மையான காம்பினேஷனா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். நான் இன்னைக்கு மண் பாத்திரத்துல செய்ய போறேன். டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூக்கலா இருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் சேர்த்துக்கிறேன். ஒரு 3ல இருந்து 4 பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இப்போ உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. 2 மினிட்ஸ் மட்டும் வதக்குனீங்க அப்படின்னா கண்ணாடி பதம் வந்துடும். இந்த எண்ணெயில நல்லா வதங்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஈவனா குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. தக்காளி சட்னி பர்ஃபெக்டா வரணும் அப்படின்னா இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒரு இடத்துல கருகிட்டாலும் டேஸ்ட் வேற மாதிரி ஆயிரும். இப்போ ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ ஒரு 4ல இருந்து ஒரு 5 பெரிய தக்காளி, நல்லா பழுத்த தக்காளிய பெருசு பெருசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்துட்டு ஒரு லைட் மிக்ஸ் கொடுத்துக்கலாம். லைட்டா ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்ப தக்காளியில இருந்து தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஸ்டேஜ்ல ஒரு 7ல இருந்து 8 வரமிளகா சேர்த்துக்கிறேன். நீட்டு சிகப்பு மிளகா சேர்த்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னாலும் இன்னும் 2 மிளகா சேர்த்துக்கலாம். இப்ப இதெல்லாம் சேர்த்துட்டு எல்லாம் ஈவனா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். தக்காளியில இருந்து தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வரும். மூடி போட்டு குக் பண்ண வேண்டாம். மூடி போட்டா கலர் சேஞ்ச் ஆயிடும். தக்காளி சட்னியோட கலர் சேஞ்ச் ஆயிடும். மூடி போடாம குக் பண்ணுங்க. இப்ப இந்த அளவுக்கு தக்காளியில இருந்து தண்ணி பிரிஞ்சு வர அளவுக்கு வந்துடுச்சு. ஒரு லைட் மிக்ஸ் கொடுத்துட்டு இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூட ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் சேர்க்க போறோம். அது என்னன்னா, தக்காளி சட்னிக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கடைசியா சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா கம கமன்னு தக்காளி சட்னி ஹோட்டல் ஸ்டைல்ல சூப்பரா இருக்கும். இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். ரொம்ப சேர்க்க கூடாது. ஒரு கைப்பிடி மட்டும் சேர்த்துட்டு லைட்டா மிக்ஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. புதினாவோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த சூட்லயே புதினா வதங்கி வந்திருக்கணும். ரொம்பலாம் புதினாவோட கலர்லாம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கக்கூடாது. அந்த பச்சை கலர் மாறாம நீங்க லைட்டா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. 2 மினிட்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து எல்லா இடமும் ஈவனா குக் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. தக்காளியில இருந்து தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க சைட்லலாம். இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதும் கொரப்பா அரைச்சுக்கோங்க. ரொம்ப பேஸ்டா அரைக்க வேணாம். அப்பதான் அந்த கிரீனிஷும் அந்த ரெட்டிஷும் தெரியற மாதிரி சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்சர்ல அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். நம்ம கடாயில தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் உளுத்தம்பருப்பும் இருக்கிறாப்புல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப நான் அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். அதுல இந்த தாளிப்பை சேர்த்து கலரி விட்டுக்கலாம். சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. என் ஸ்டைல்ல தக்காளி சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இட்லிக்கு வச்சு சாப்பிடும் போது இன்னும் ஒரு 3-4 இட்லி அதிகமாவே சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நான் இட்லியோட சர்வ் பண்ண போறேன். எப்படி இருந்துச்சுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். நல்ல சுட சுட இட்லி வச்சுட்டு இந்த தக்காளி சட்னி மேல போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் அடிபொலியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பரான தக்காளி சட்னி குயிக்கா செய்யணும் அப்படின்னா என் ஸ்டைல ஃபாலோ பண்ணிக்கோங்க.
வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.